என்ன சொல்ற பார்வதி? எனக்கு ஒண்ணுமே புரியல. கங்காம்மாவை வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டா ஐஸ்வர்யா அம்மா வருத்தப்படுவாங்க. ஏன் சின்னையாக்கு கூட இதனால வருத்தம் ஏற்படும். ஐஸ்வர்யா அம்மாவுக்கும் அகிலா அம்மாவுக்கும் மன வருத்தம் ஏற்படலாம். இதனால குடும்பத்துல அமைதி குறையலாம். அம்மாவோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படும் மாமா. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க மாமா. என்ன இருந்தாலும் கங்கா அம்மா இந்த வீட்டோட சம்பந்தி இல்லையா? என்னால இந்த வீட்டுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது மாமா. அதனால தான் நான் அம்மா கிட்ட சொல்லல. பொண்டாட்டி, இந்த வீட்டோட சந்தோஷம் நிம்மதி பறிப்போயிடக்கூடாதுன்னு, உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல, நீதான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகன். மாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன கேட்க போற? இந்த விஷயத்த ஏன் நீங்க அம்மா கிட்ட சொல்லன்னு கேட்க போற, அதானே? நீ ஏன் சொல்லலங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். நான் சொன்னது சரிதானே மாமா? ரொம்ப சரி மாமா. ஆனா இது சரியா இல்லையே. அப்படியா? அப்ப மாமா 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 வேணாம் மாமா, இருங்க மாமா, இருங்க. சரி இருங்க, முதல்ல உட்காருங்க. உட்காருங்க மாமா. குட். கண்ணு மூடுங்க. எதுக்கு? வேணுமா வேணாமா? கண்ணை மூடிட்டீங்களா மாமா? சாரி சாரி. என்ன பண்ண போற பார்வதி? தோ இங்கதான் இருக்கேன் மாமா. கண்ணை மூடிக்கிட்டே இருங்க. மாமா, நான் உங்களுக்கு குடிக்க பால் எடுத்துட்டு வரேன்.
என்னாச்சு பார்வதி? கெட்ட கனவு மாமா. நம்ம வீட்ல ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரி என் மனசுக்கு தோணுது மாமா. இத பார், கணவன் நினைச்சலாம் பயப்படாத பார்வதி. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. இல்ல மாமா, என் உள் மனசு சொல்லுது நம்ம வீட்ல ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு. இந்தா முதல்ல தண்ணியை குடி. குடி. படு பார்வதி. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத பார்வதி. மகேஷ் வருஷா நிச்சயதார்த்தம் நடந்திருந்தா குருஜி சொன்ன மாதிரி கெட்டது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நிச்சயதார்த்தம் தான் நடக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி கெட்டது நடக்கும்? படு பார்வதி. நீங்க சொல்றது என் புத்திக்கு நல்லா புரியுது மாமா. ஆனா என் மனசு அதை ஏத்துக்கவே மாட்டேங்குது. நிச்சயமா ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அம்மாவை ஏமாத்தணும்னு நினைச்சவங்கள காட்டி கொடுத்துட்ட. இதுக்கப்புறம் என்ன கெட்டது நடந்துரும் நினைச்சு பயப்படுற? அதுவே கூட பிரச்சனையா வரலாம்ல மாமா. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா. ஓகே பார்வதி, நம்ம எச்சரிக்கையாவே இருப்போம். எதுவும் தப்பா நடக்காத மாதிரி பார்த்துக்கலாம். இதை நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லல. உண்மையாவே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருப்போம். சரியா? படு. என்ன இது, பூஜைக்கான எந்த பொருளுமே இங்க இல்லையே. எப்படி பூஜை பண்றது? ஐஸ்வர்யா, சொல்லுங்க ஆண்டி. இந்த பூஜைக்கான எந்த பொருளுமே இங்க இல்ல பாரு. பூ, பழம், தேங்காய் எல்லாம் எனக்கு வேணும். எடுத்துட்டு வா. ஐஸ்வர்யா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ என்ன அங்க பாத்துட்டு இருக்க? போ, தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வா.
இல்ல ஆண்டி, அங்க நீ தான் எடுத்துட்டு வரணும்னு சொன்னேன், போ. சரிங்க ஆண்டி. ம். பார்வதி, ஆண்டி என்ன தேங்காய் பழம் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. என்கிட்ட கொடு. ம், சரி. இந்தாங்க ஆண்டி. இன்னைக்கு நான் பூஜை பண்ண போறதில்ல, நீ தான் பூஜை பண்ண போற. என்ன ஆண்டி சொல்றீங்க? நான் பூஜை பண்ணணுமா? ஆமா, நீ தான் பண்ணணும். இல்ல ஆண்டி, அது வந்து என்ன ஐஸ்வர்யா, இன்னும் எத்தனை நாள் இதெல்லாம் சொல்லி நீ அப்படியே ஒதுங்கி நிப்ப? பூஜை பண்ண தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லி தரேன், பூஜை பண்ணு. இன்ன வேலை இன்ன ஆள் தான் செய்யணும்லாம் கிடையாது ஐஸ்வர்யா. கத்துக்கிட்டா நீயும் செய்யலாம், நீ தான் செய்யணும், புரியுதா? இல்ல ஆண்டி, எனக்கு பூஜை எல்லாம் பண்ண தெரியாது. பூஜை எப்படி பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். இனிமே எல்லா பூஜையும் நீ தான் பண்ணணும். சரிங்க ஆண்டி. தட்ட கீழே வை. என்ன ஆண்டி பண்ணணும்? முதல்ல விளக்கேத்து. இப்ப வெத்தலை பாக்கு எடுத்து ரைட் சைடுல வைக்கணும். பாக்கு பாக்காங்க. வாழைப்பழம் 2 பிச்சு லெஃப்ட் சைடுல வைக்கணும். ஊதுபத்தி ஏத்து. எவ்வளவு ஆண்டி? 3 இல்லனா 5 பத்தி. ஏத்து. இப்போ தேங்காய் உடைச்சி படைக்கணும். தேங்காய் எடுத்துக்கோ. அந்த சைடுல பாரு அருவா இருக்கு. தேங்காய் ஒரு கையில வச்சுக்கிட்டு அருவாவை எடுத்து சென்டர் பாயிண்டா பார்த்து அடிக்கணும். அப்படி இல்ல, அந்த பக்கம் திருப்பிக்கோ. உடைக்குவா ஆண்டி? பாத்து.
என்ன இது தேங்காய் அழகிருக்கு. நேத்து நமக்கு கனவு வந்த மாதிரி ஏதாவது தப்பா நடக்க போதா? எதுவா இருந்தாலும் அந்த கடவுள் தான் காப்பாத்தணும்.